ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பன்னீர் டிக்கா மசாலா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம இப்போது பன்னீர் டிக்கா மசாலா பண்ணுறதுக்கு பன்னீர் மேரினேட் பண்ணுறதுக்கு ஊற வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஊற வச்சுப்போம். இதில் என்னென்ன போட்டு ஊற வைக்கணுமோ அதை ஃபஸ்ட்டு ஊற வச்சுப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீரை இந்த மாதிரி ஸ்லைசஸாக பெருசாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சின்னதாக வேணால் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி இந்த அளவுக்கு சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீர் கட் பண்ண மாதிரியே இதோட ஸ்லைசஸும் அந்த அளவுக்கு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. குடமிளகாவும் வெங்காயமும் எடுத்துருக்கேன், அதுவும் அதே மாதிரியே இந்த மாதிரி கட்டமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நமக்கு என்னென்ன இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு, மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். இது மேங்கோ பவுடர், அதாவது மாங்காய் இருக்குதுல, அது காய வச்சு மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய் பவுட்ரு இது புளிப்புக்கு நல்லாயிருக்கும். இது இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் கூட புளிஞ்சிக்கோங்க. அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளோர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. தயிர் ஒரு கப் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் எல்லாத்தையும் நம்ம நல்லா பரட்டிப்போம். நீங்கள் பெருசாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரியே இந்த ஆனியன் எல்லாத்தையும் போட்டு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த குடமிளகாவையும் போட்டுப்போம். இது ஒரு 1/2 ஹவராவது ஊற விட்டுருங்க. நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது ஊறுறது கரெக்டாக இருக்கும். ஒரு எந்த அளவுக்கு ஊற விடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 1/2 ஹவராவது ஊறட்டும் உங்களுக்கு இது ரெண்டும். இப்போ இது ஒரு 1/2 ஹவர் கிட்டேயே ஊறிடுச்சு. இது நம்ம டவாவில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவாவாக இருந்தால் உங்களுக்கு பெட்டரு. ஏன்னா அப்போ தான் அடியில் ஒட்டாமல் கொஞ்சம் சீக்கிரம் ஈஸியாக எடுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் விட்டுப்போம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர், இதை இதில் வச்சுப்போம். நல்லா 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது பாருங்க, ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுருவோம். இப்போ அதே மாதிரியே இன்னொரு சைடும் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வரட்டும். போது நல்லா நமக்கு டபுள் சைடுமே நல்லா வெந்துருச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துருவோம். இப்போது அது மாதிரியே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ஆனியனும் கேப்சிகமும் குடமிளகாய் ரெண்டுத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இதில் இந்த மசாலாவையும் போட்டுருவோம். இது நல்லா இதில் ஃப்ரை ஆகட்டும். நீங்கள் நான்ஸ்டிக் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. ஏன்னா ஆயில் எப்படியும் பத்தாது. நான்ஸ்டிக்காக இருந்தால் உங்களுக்கு அடி பிடிக்காது. ஸோ ஆயில் இதுவே போதும். இந்த அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும். இங்கே பாருங்கள், லைட்டாக அந்த கேப்சிகம் லைட்டாக உங்களுக்கு அந்த குடமிளகா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் டிக்கா கிரேவி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம்.
மல்லித்தூள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். சோம்புத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து கல்பாசி, அன்னாசிப்பூ, பட்டை, கிராம்பு 2 எடுத்திருக்கேன். பிரிஞ்சி இலை 1 எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. காரம் வந்து உங்களுக்கு தகுந்தாப்பில் கம்மியாக வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. பெப்பரு, மிளகுத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 தக்காளி, நல்ல பெரிய தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கும் போது கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து இது ஃப்ரை பண்ண ஆயில், அதனால் இந்த மாதிரி இருக்குது. இதில் கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேணும்னா விட்டுருங்க. இது மாதிரி இதில் கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் ஓரளவு மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் மட்டும் போட்டுப்போம். அது பொரியட்டும் கொஞ்சம். அது பொரிஞ்சதும் இந்த ஆனியன் பேஸ்ட் ஊற்றிடுவோம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இது வதங்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா நல்லா இருக்காது அந்த டேஸ்ட் உங்களுக்கு. கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வதங்க விட்டுருவோம். இப்போ இந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு வதங்கிருச்சு. தக்காளி பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது ஊற்றிடுவோம். தக்காளியும் நம்ம போட்டு தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கட்டும், மூடி வச்சுருவோம். வதங்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எல்லாத்தையும் அவசரப்பட்டு போட்டிங்கன்னா அந்த தக்காளி வந்து வேகாத மாதிரியே இருக்கும். அதோட ஸ்மெல்லு வந்து அப்படியே பச்சையாக அடிக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் கொஞ்சம் வதங்க விட்டே பண்ணுங்கள். இது ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தக்காளியும் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் போட வேண்டிய இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துருவோம். பச்சை மிளகா, மல்லித்தூள், மிளகுத்தூள், பெப்பரு, சோம்பு, அதுக்கு தேவையான உப்பு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணுவோம். அந்த நம்ம போட்ட மசாலா உள்ள அந்த ஸ்மெல்லு, அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் லைட்டாக குக் ஆகட்டும். இப்போ இது ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இடையில வந்து 1 மினிட்க்கு ஒருக்க இதை வந்து அப்படியே விட்டுறாமல் இடையில வந்து இந்த மாதிரி கிண்டி விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அடி இதாகாமல் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, கிரேவி எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கங்க. இந்த டம்ளரில் 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ இன்னொரு டம்ளர் ஊற்றுறேன். நான் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம். அது மூடி வச்சு கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம். எனக்கு வந்து காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு மட்டும்தான் பத்தலை, அதனால் உப்பு மட்டும் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். இப்போ இது மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். திக்னஸ் வந்து நீங்கள் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரை பண்ண அந்த பன்னீரில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கீங்க. ஸோ அதுவே வந்து இதுக்கு வந்து திக்னஸ் கொடுத்துரும். அதனால் உங்களுக்கு இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது வந்துருச்சு. இப்போ இங்கே பாருங்கள், லைட்டாக ஆயில் கூட செப்பரேட்டாக இந்த சைடில் ஓரமாக வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம், குடமிளகாய் அது எல்லாத்தையும் இதில் போட்டுருவோம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஆயில் கூட இது மேலே கொஞ்சம் விட்டுக்கோங்க. இப்போ இது மூடி வச்சுருவோம். லைட்டாக ஆயில் மேலே வர வரைக்கும் குக் ஆகட்டும். பாருங்கள், நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.